ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் ஒதுக்கப்பட்ட தொகையை விட தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு 9 மடங்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். டெல்லியில் பேட்டியளித்த அவர், ஒரு வாரத்திற்கு ஒரு வந்தே பாரத் ரயில் உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வந்தே பாரத் ரயிலில் வந்தே ஸ்லீப்பர் மற்றும் வந்தே மெட்ரோ பெட்டிகள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவிகளை பாலியல் ரீதியாக பேச வைத்து வீடியோ எடுத்த விவகாரத்தில் போக்சோ சட்டத்தில் கைதான ஆசிரியை மங்களத்தை மாவட்ட கல்வித்துறை இடைநீக்கம் செய்துள்ளது. அப்பள்ளியின் தலைமை ஆசிரியையும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகளின் தாக்குதலில் உயிரிழந்த 3 துணை ராணுவ படை வீரர்களில் ஒருவரான தமிழகத்தைச் சேர்ந்த தேவனின் உடல் அவரது சொந்த ஊரான வேலூர் மாவட்டம் கே மோட்டூரில் 21 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. சென்னை புதுப்பெருங்களத்தூரில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண் வீட்டாருடன் நேரில் சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஜீவா என்ற இளைஞரை சரமாரியாக வெட்டி கொன்றதாக பெண்ணின் அண்ணன்கள் 2 பேர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். எம்ஜிஆரை பற்றி அவதூறாக பேசிய ராசா அதற்கான பலனை அனுபவிப்பார் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கூறினார். மேட்டுப்பாளையத்தில் நகராட்சி ஆணையாளரின் செயல்பாடுகளை கண்டிப்பதாக கூறி அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், அதிமுகவினர் மட்டுமின்றி பெரும்பாலான மக்களால் போற்றப்படுபவர் எம்ஜிஆர் என்றார். தமிழ்நாட்டுடைய கடவுள், புரட்சி அம்மா கடவுள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் 2 ஆண்டு காலம் உயிரோடு இருந்திருந்தால் தனியாக அமைச்சிருப்பார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் மது குடிக்க பணம் தராததால் ஆட்டோ ஓட்டுநர் தமிழ்வாணனை உருட்டுக்கட்டையால் தலையில் அடித்தே கொன்றதாக அவரது நண்பர் கணேஷ் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார். அவரிடம் மனு அளித்த அப்பகுதி மக்கள் தங்கள் கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றுமாறு கோரிக்கை விடுத்தனர். சேலம் மாவட்டம் ஓவலூர் அருகே பல்பாக்கி ஓங்காளியம்மன் மற்றும் குப்பூர் காளியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். வத்தலகுண்டில் இருந்து பண்ணைக்காட்டுக்கு சென்று கொண்டிருந்த பேருந்தில் கியர் ராடு திடீரென இணைப்பு கம்பியில் இருந்து விலகிக் கொண்டதை அடுத்து பயணி ஒருவர் அந்த கம்பி விழாத வகையில் பிடித்துக் கொண்டே பயணம் செய்ததாக வீடியோ வெளியாகியுள்ளது. மலைப்பகுதிக்கு இயக்கப்படும் பேருந்துகளை பழுதின்றி இயக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடை காலத்தில் கால்நடைகளுக்கு பசுந்தீவனம் கிடைக்கும் வகையில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் மானாவாரி நிலங்களில் புல் உற்பத்தி செய்யும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று உதகையில் செய்தியாளர்களிடம் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மானாவாரி நிலங்களில் புல் வளர்க்கணுங்கிற ஸ்கீமை இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை வழங்கி இன்னைக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அதுபோல புல் வளர்த்து அதை எங்களுக்கு கொடுக்கின்ற வகையிலே பல சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். கல்வி பாதுகாப்பை வலியுறுத்தி பல்வேறு மாணவர் அமைப்புகள் நடத்திய பேரணியை அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அன்பில் மகேஷ் சென்னை ராயபுரத்தில் துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி, சேலம் இளைஞரணி மாநாட்டின் தொடர்ச்சியோ என்று எண்ணும் அளவுக்கு மாணவர் அமைப்புகள் திரண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்திய கடலோர காவல்படை தினத்தை ஒட்டி சென்னை மெரினா மற்றும் பெசநகர் கடற்கரைகளில் மின்ஒளியில் ஒளிக்கற்றைகளை பாய்ச்சியபடி ரோந்து கப்பல்கள் வரிசையாக அணிவகுத்தன. ஹெலிகாப்டர் மூலம் மீட்புப் பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இவற்றை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே பூத்து குலுங்கும் ஆர்னமெண்டட் செர்ரி மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதுடன் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். குருவிகளும் தேனீக்களும் செர்ரி மலர்களிலிருந்து தேனெடுக்கும் காட்சியும் அவர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுவிதமான வைரஸ் நோய் பாதிப்பால் 6 வருடங்களாக அவதிப்படும் தங்களது 8 வயது மகளின் மருத்துவ செலவிற்கு அரசு உதவ வேண்டும் என தேனி மாவட்டம் வடபுதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஜக்கையன் மணிமேகலை தம்பதி கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் பெரியார் அரசு கலைக்கல்லூரியில் 2 துறைகளைச் சேர்ந்த மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் பலர் காயமடைந்தனர். வகுப்பறையில் செல்போனில் பாடல் ஒலிக்கவிட்டது தொடர்பாக 2 தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தில் சேதமடைந்த மதுரை மீனாட்சியம்மன் கோயில் வீர வசந்தராயர் மண்டப புனரமைப்பு பணி எப்போது முடியும் என அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. மண்டபத்தின் புதிய தூண்களுக்காக நாமக்கல் மாவட்ட குவாரிகளில் இருந்து மதுரை செங்குளம் பகுதிக்கு கற்கள் கொண்டுவரப்பட்டு வேலை நடைபெறுவதாக அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. செங்கல்பட்டு பழைய ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து புதிய ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஆவணங்களை கொண்டு சென்ற கிராம நிர்வாக உதவியாளர்கள் 2 லிப்டில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக உள்ளேயே சிக்கிக் கொண்டனர். 1/2 மணி நேர போராட்டத்திற்கு பின் இருவரையும் மீட்ட நிலையில் ஒருவர் மயக்கமடைந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டத்தின் கீழ் பணக்குடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் ஆய்வு செய்த நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் 800 உறுப்பினர்கள் உள்ள கூட்டுறவு சங்கத்தில் 80 கிசான் கடன் அட்டைகள் மட்டுமே உள்ளதை அறிந்து இன்னும் 1 மாதத்துக்குள் அனைவருக்கும் கடன் அட்டை வழங்க உத்தரவிட்டார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் காதலியான பெண் எஸ்ஐயை தாக்கிய புகாரில் IPS அதிகாரியான அருண் ரங்கராஜன் கைது செய்யப்பட்டார். SP இலக்கியா என்பவரை திருமணம் செய்து ஒரு ஆண் குழந்தை உள்ள நிலையில் கர்நாடக காவலரின் மனைவியான SI சுஜாதாவை காதலித்து சொந்த ஊருக்கு அழைத்து வந்தார். இங்கு வைத்து அவரை தாக்கிய புகாரில் SP அருண் ரங்கராஜனை போலீசார் கைது செய்தனர். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக ஆய்வு மேற்கொண்ட வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி காமராஜபுரம் தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவின் தரத்தை சாப்பிட்டு ஆய்வு செய்தார். காட்பாடி உழவர் சந்தையில் ஆய்வு மேற்கொண்ட அவர் விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் உட்பட 18 லட்சம் பேருக்கு 1 மாதத்தில் புதிய வாக்காளர் அடையாள அட்டை பதிவு தபாலில் அனுப்பி வைக்கப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். சென்னையில் பேட்டியளித்த அவர் மக்களவைத் தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் முதல் கட்ட சரிபார்த்தல் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது என்றார்.